நல்லவர். ஹalleluya. ஹalleluya. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தினதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ் அப்படி சொல்லுங்க. இயேசுவிலே இயேசுவிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன் வரம் எங்களுடனே திவ்ய பாதையிலே இயேசு பரன். ஆருயிரன் வரம் திவ்ய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிலே தேவ கிரு ஆமென். கிருபையிலே தேவ கிரு தாங்கி நடத்தினதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே ஓ ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே காத்தனரே. கர்த்தரம்மை கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தரம்மை கருணையினால் தூய சேவை. ஓ கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிரு தாங்கி நடத்தினதே இயேசுவிலே. கையை தட்டி சொல்லுங்க ஆமென். என் ஜீவனாலெல்லாம் இயேசுவிலே ஓ ஆக மகிழ்ந்தே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எம்ஏசி ஊழியங்களின் சார்பாக நான் அவருக்கு வாழ்த்தலை உங்களுக்கும் வாழ்த்தலை சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆகவே சோத்திரம். தொடர்ந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. அப்போஸ்தலர் நடபடிகள் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வசனத்திலே நம் அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை சந்தித்த இந்த சந்திப்பினுடைய வசனங்களாய் நாம் இந்த காலை நேரத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அதில் சொல்லப்படுகிறது, அவன் ஒரு வார்த்தை கேட்கிறார், நீர் யார் என்றான். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு வேளை பாஸ்டர் நேற்றுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பார், நாளைக்கு ஒரு ஊழியக்காரர் வராரு அப்படின்னு சொன்னபோது உங்களுக்கெல்லாம் என்ன தோணிருக்கு? யார் அவர்? இல்லையா? யார் அவர்? ஒரு வேளை யாராவது ஃபோனில் பேசுனா நீங்கள் என்ன பேசுவீங்க? எடுத்தோன்னே யார் ஐயா பேசுகிறது, நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதில் 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. ஒன்று கேள்வி, இனி ஒன்று அடையாளம். அல்லேலூயா. ஒன்று கேள்வி, இனி ஒன்று அடையாளம். ஒரு மனிதனை அவர் யார் என்று சொன்னவுடனே அதற்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? அடையாளம் சொல்லப்படுகிறது.
பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாம் இந்த வேத பகுதியில் இருந்து நான் உங்களோடு கூட இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். அது அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவனுடைய கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திர ஆண்டவரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. உங்களை காண்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி. அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா ஆமென் ஆண்டவரே. உராபா ஷந்தல ரபனதனா உராபா கௌரவல துரவல. ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை. Now the Lord is the Spirit. Where the Spirit of the Lord there is liberty. உராபா நீதுல ரபனதனர கௌரவல துரவலபா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வருவீராக. எங்களோடு கூட பேசும்படியாய் கடந்து வருவீராக. எங்கள் உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வைக்கும்படியாய் கடந்து வருவீராக. நல்ல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளால் எங்களோடு கூட பேசும். பேசுகிறத நீங்கள் எல்லாம் தேவாவியானவர் என்று சொன்னது போல ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன். ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டரனை அழைத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என்னுடைய மனைவியும் கடந்து வரும்படியே கர்த்தர் உதவி செய்தார். கடந்த 30 ஆண்டு காலமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவனாய் ஒரு மூத்த ஊழியக்காரனாக இருந்து 19 ஊழியக்காரர்கள் எனக்கு கீழாக ஊழியம் செய்கிறார்கள். திருப்பூரில் ஒரு 2 சபையும், பல்லடத்தில் அருள்புரத்தில் 2 சபையும், வால்பாறையில் ஒரு சபையும், ஊட்டி குன்னூர் கோத்தகிரி 2 சபை, ஈரோட்டில் ஒரு சபை, கோயம்புத்தூரில் ஒரு 6 சபை, கேரளாவில் ஒரு 3 சபையாக நாங்கள் ஒரு 21 சபைகளாக நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். கேரளாவிலே என்னுடைய இடம் சாலக்குடி. அங்கு தலைமை சபை இருக்கிறது. அங்கு தமிழ் மற்றும் ஆங்கில ஆராதனை நடைபெறுகிறது. நான் இனி ஒரு சபை ஆற்றப்பள்ளமை வாளையார் என்கிற இடத்துல வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். தலைமை மலேசியாவில் இருக்கிறது. மலேசியாவில்
எங்களுடைய தலைமை ஸ்தாபனம் இருக்கிறது. நான் அதனுடைய ஒரு அங்கமாக நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். திருமணமாகி ஒரே ஒரு முறை திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறது. எங்கள் வீட்டுக்கார அம்மா தான். மகள் இப்பொழுது டாக்டருக்கு படித்து ஒரு ஆஸ்பத்திரியில் இன்டர்ன்ஷிப் செய்து கொண்டிருக்கிறார்கள். மகன் அவர் ஏர்போர்ட்டில் ஒரு இது படித்தார், இப்போ வேறொரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அதுபோல் தமிழ் ஆராதனை காலையில் அங்கே நடைபெறுகிறது. மாலை தமிழ் ஆராதனை, ஆங்கில ஆராதனை, மற்ற ஓய்வு நாட்களிலே நாங்கள் ஆங்கில ஆராதனை செய்து வருகிறோம். ஆகவே கர்த்தருடைய கிருபையினாலே திருப்பூர் எனக்கு சொந்த ஊர். நான் திருப்பூரில் தான் பிறந்தேன். மலேசியாவில் ஒரு 10 வருடம் செட்டில் ஆனேன். திரும்ப பிள்ளைகள் எல்லாம் வேண்டாம்ப்பா, அப்பா ரொம்ப பலவீனம் ஆகிட்டீங்க, சுகரெல்லாம் வந்துருச்சு, வெளியே போக வேண்டாம், இங்கேயே ஊழியம் செய்யணும்னு சொன்னபோது நான் 2010ஆம் ஆண்டிலிருந்து கேரளாவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆகவே பல நாடுகளுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். பெரிதான கிருபையினால் இந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு லைஃப் டைம், 14 வருஷம் என்பது ஒரு லைஃப் டைம். அதற்கு பின்பாக என்னை அருமையான பாஸ்டர் அவர்கள் திரும்ப இந்த இடத்திற்கு என்னை அழைத்தார்கள். நான் நன்றி சொல்லுகிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும், பாஸ்டர்மா பிள்ளைகள், அவருடைய தகப்பனார், அவருடைய சபை, மற்ற எல்லாருக்கும் வாழ்த்தலை சொல்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தலை தெரிவிக்கிறேன். தலைவர்கள், மூப்பர்கள், சபை விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் வாசித்த வேத பகுதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்த ஒரு தருணமாக இருக்கிறது. சவுல் என்கிற வார்த்தை எபிரேய மொழியில் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சவுல் என்றால் என்னென்னு தெரியுமா? எபிரேய பாஷையில் சவுல் அப்படி என்றால் ஜெபம் என்று பொருள். சவுல் என்றால் என்னங்க? ஜெபம் என்று பொருள். இந்த சவுலுடைய தாய் தகப்பன்மார்கள், அவர்கள் பரிசேயர்கள், அதிகமாக ஜெபிக்கிறவர்கள். இவனுக்கு பெயர் என்ன வைத்தார்கள்? சவுல் என்று பெயர் வைத்தார்கள். அல்லேலூயா, சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிங்களே. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்று. போதும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது என்கவுண்டர் வித் காட், தேவனை சந்தித்த மனிதன், தேவன் சந்தித்த மனிதன். இந்த காலை நேரத்தில் நம்முடைய தலைப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மனிதன் சந்திக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். இவன் கேட்கிறான், நீர் யார் என்று கேட்கிறான். அதற்கு என் ஆண்டவருடைய பதிலை கொஞ்சம் பாருங்களேன், வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த பவுல் இல்லை என்றால் சவுல் இயேசுவை சந்தித்ததே கிடையாது. ஹலோ, இவன் என்ன பண்ணவே இல்லைங்க? சந்திக்கவே இல்லை. இயேசுவை முகமுகமாய் கண்டவன் அல்ல, இயேசுவை ஒருபோதும் துன்பப்படுத்தியவன் அல்ல. ஆனால் இயேசு இவனுக்கு பதில் கொடுக்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானாயிருக்கிறேன். அப்படி என்றால் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் அவனோடு சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் ஆண்டவர் யாரை குறித்து அவனிடத்திலே பேசுகிறார்? பிரியமானவர்களே, ஒன்று பாருங்க. இயேசுவை அவன் துன்பப்படுத்தல, இயேசு அவன் சந்திக்கல, இயேசு அவன் பார்க்கல. ஆனா இயேசு அவனிடத்துல சொல்லுகிறார், நீ என்ன பண்ற அப்படின்னா, யார் இவனை துன்பப்படுத்தினா? யாரை இவன் துன்பப்படுத்தினான்? வாசிப்பமா, வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு. இவன் யாரை கொலை செய்தான் என்றால் தேவ அபிஷேகம் பெற்ற மனிதன். இவன் யாரை கொலை செய்தான் என்றால் பரிசுத்தம், அதாவது நல்ல நல்ல பேருள்ளவன் என்றால் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வசனம் எப்படி சொல்லுகிறது? இவன் யாரை கொலை செய்தான் என்றால் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சபையால் எல்லாரும் அப்பொழுது விசுவாசமும், அடுத்தது பரிசுத்த ஆவி. இவன் யாரை கொலை செய்தான் தெரியுங்களா? விசுவாசம் உள்ளவனை கொலை செய்தான். இவன் யாரை கொலை செய்தான் தெரியுங்களா? யாரை கொலை செஞ்சானா? அப்ப பரிசுத்த ஆவி உள்ளவர்களை தொடும்போது யார் கடந்து வருவாரா? சொல்லுங்க. அப்போ நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கிறோமா? ஹலோ, நீங்க அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தா உங்களுக்காக யார் வருவா? ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக ஏசப்பா வருவாரு. அப்போ
பிரியமானவர்களே, இந்த ஸ்தேவானை கொலை செய்வதற்கு யார் சம்மதிச்சாவா? சவுல். நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், இந்த சவுலை பத்தி சொன்னேன். சவுல் என்றால் என்னங்க? ஜெபிக்கிறவன். எங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்கு, என்ன பேர் வச்சாங்க? சவுல்னு வச்சாங்க. பிரியமானவர்களே, நான் இந்த காலை நேரத்தில் நீங்கள் நானும் பார்க்கணும், இவன் யாரை கொலை செஞ்சானா? விசுவாசம் உள்ளவனை கொலை செஞ்சா. நீங்கள் நானும் யாரு சொல்லுங்க? நீங்க நானும் யாருங்க? சாதாரண நம்ம பாஷையில சொல்லுங்க, விசுவாசி. ஹலோ, நம்ம யாருங்க? ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நீங்க விசுவாசி. இனி ஒரு வார்த்தை கூட போட்டு கேளுங்க, நல்ல விசுவாசியா? ஹலோ, என்ன கெட்ட விசுவாசி இருக்கிறாங்க? உங்களையெல்லாம் பார்த்தா நல்ல விசுவாசியா இருக்கீங்க, தோத்துறோம். ரொம்ப இன்னோசென்டா இருக்கீங்க, தோத்துறோம். காலையில சகையை பத்தி பேசின. சகைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 2 அர்த்தம். என்னவா? 1, சகைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரேய மொழியில சகைன்னு என்ன தெரியுமா? இன்னோசென்ட். அடுத்தது பியூர். முதல்ல என்னங்க? இன்னோசென்ட், அடுத்தது பியூர். சரிங்களா? ஆகவே பிரியமானவர்களே, இந்த சவுல் என்கிற மனுஷன் பாருங்க, இப்போ அந்த ஸ்தேவானை கொலை செய்கிறான். ஸ்தேவானை கொலை செய்த நேரத்தில் இவன் என்ன செய்கிறான்? திரும்ப ஒரு இடத்துக்கு போகிறான். திரும்ப எங்க போறான் தெரியுங்களா? 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1வது வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இன்னும் கர்த்தருடைய சீஷரை யாருங்க? யாருங்க? நீங்க கவலையப்படாதீங்க, இந்த முடிவுல நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க. பிரசங்க முடிவுல யார சொல்றாரு ஆண்டவர்? கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும். என்ன செய்ய வரானுங்க? நம்மளையெல்லாம் பார்த்து இன்னைக்கு பயமுறுத்துறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பயந்துடாதீங்க, தோத்துறோம். நம்மளை போல என்ன போலயோ கோட்டெல்லாம் போட்டுட்டு பயப்படுத்து வந்திருக்கிறாரு. யாரும் தப்பு எடுத்துக்காதீங்க. யாருன்னு தெரியல, தெரியாத வரைக்கும் சோத்துறோம். தெரிஞ்சுங்க அல்லேலூயா சொல்லிக்கலாம், தோத்துறோம். பயப்படுத்த பார்க்கறாங்க, பயமுறுத்தி. அடுத்த வார்த்தை சொல்லுங்க, என்னவா? கொலை செய்யும்படி. சீரி பிரதான பயங்கர சீரம், பயங்கர சீற்றம், வெரி ஃபியர்ஸ், வெரி ரொம்ப அப்படியே அப்படி பாயிற சுபாவம். அடுத்த வார்த்தை வாசிங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். எங்க போறதுங்க? எங்குள்ள இடமா? தமஸ்குவில இருக்கிற ஜெப ஆலயம். இதுதாங்க முக்கியம். இந்த பாரப்பாளையம் பகுதியில் ஓசன்னா ஏஜ் சபையில் இருக்கிற விசுவாசிகளை கட்டுறதுக்கு ஒருத்தன் புறப்பட்டானா நீங்கள் கவலையே படாதீங்க. அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் வேணாலும் வரட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்கள், எத்தனை பேர் வேணாலும் வரட்டு. சொல்லுங்கள், எத்தனை பேர் வேணாலும் வரட்டு. பாரப்பழத்தில் இருக்கிற ஓசனா ஏஜ் சபையில் நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த ஜெப ஆலயத்துக்கு விரோதமா எத்தனை அதிகாரம் வந்தாலும் கட்ட வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பின்னால வர்றான். ஏன் அதை சொல்றேன்னு பின்னால சொல்றேன், சரிங்களா? இப்ப பாக்குறோம், இவன் தமஸ்குவுக்கு வருகிறான். வாசிங்க. அவன் பிரயாணமாய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சடிதியிலே ஒரு ஒளி உனக்கும் எனக்கும் ஒரு வேளை கடந்து வருவார் என்றால் அவனை சுற்றிலும் என் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் சடிதியிலே ஒரு ஒளியை அனுப்புகிறவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவ சபையே, சடிதியிலே அவனை ஒரு ஒளி சந்திக்கிறது. என்னங்க யோசிச்சு பாருங்களேன். அவன் யாரு? சபையை அழிக்க வந்தவன், விசுவாசியை கொல்ல வந்தவன். ஏன் அவனுக்கு ஒரு வெளியே தர்றாரு? அடுத்த வார்த்தை வாசிங்க, 4வது வசனம் வாசிங்க. தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பிரியமானவர்களே, எப்பெல்லாம் ஆண்டவர் 2 முறை அழைக்கிறாரோ அப்பெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சவுளே சவுளே அப்படின்னு எங்கெல்லாம் சொல்றாரோ, எங்கெல்லாம் மெய்யாகவே மெய்யாகவே எங்கெல்லாம் அந்த ரெட்ட மொழி வருகிறதோ அப்பெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிற இடமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சவுளே
சவுலே அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ இன்று வரைக்கும் இருந்ததை போலல்ல, உன் வாழ்க்கையை சந்திக்க உன்னை தேடி வரும்படியாய், உன்னை தொடும்படியாய் நான் வந்திருக்கிறேன். பிரியமான தேவ சபையே, இங்கே சொல்லுகிறது, சவுலே சவுலே, என்னவா சொல்லு, நீ என்னை ஏன்? பிரியமானவர்களே, என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவராய் இருக்கிறார். உங்களை தொடுகிறது அவரை துன்பப்படுத்துகிறதை போல இருக்கிறது. நான் இந்த யோசிச்சு பார்த்தேன். ஒரு இடத்துல சவுளே சவுளே என்று சொல்லுகிறார், இனி ஒரு இடத்துல சாமுவேலே சாமுவேலேன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா சாமுவேலே சாமுவேலேன்னு சொன்னபோது ஏலியுடைய பிள்ளைகள் சரியா ஊழியம் செய்யாததுனாலே கர்த்தர் யார் இடத்துல பேச வந்துட்டாரு? ஆம் பிரியமானவர், இந்த நாளிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என் ஆண்டவர் பேச வருகிறார். ஒருவேளை நீங்க சவுளை போல இருக்கலாம், பவுல் இல்ல, சவுளை போல இருக்க. இப்ப நான் சவுளை குறித்து தான் பேசிட்டு வர, பவுலை பத்தி பேசல, பின்னால பேச வர. இப்ப பேசுகிறது சவுளை குறித்து தான். ஒருவேளை நீ முரட்டாட்டமா இருக்கலாம், ஒருவேளை சவுளை போல சபைக்கு விரோதமா இருக்கலாம், ஊழியத்துக்கு விரோதமா இருக்கலாம், சபைக்கு விசுவாசிகளுக்கு விரோதமா இருக்கலாம். ஆனால் உன்னை தேடி வர ஒருவர் இருக்கிறார். உன்னை தேடி வரும்போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது மகா பயங்கரமா இருக்கும். இவன் அப்படித்தான் தேடி வந்தாரு. இப்ப கீழே விழுந்துட்டான், பார்வை இல்லாம இருக்கிறான். பிரியமானவர்களே, மூணாவது ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு. எப்ப தெரியுமா? கத்திய ஓங்கி வெட்டும் போது. எப்பெல்லாம் இந்த ரெட்டை வார்த்தை வருதோ அப்பெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய திட்டம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சவுளை சவுளை என்று அழைத்தார், அவனை பவுலாய் மாற்றுவதற்கு. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் அது வரைக்கும் தேவாலயத்தில் பணிவிடைக்காரனாக இருந்தான். அந்த வார்த்தை அழைத்த பின்பாக அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றினார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொன்னபோது அவன் ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் தகப்பனாய் இருந்தான். ஆனால் அந்த அழைப்புக்கு பின்பாக அவன் பல தேசங்களுக்கு, பல ராஜாக்களுக்கு அவனை என்ன செய்தார்? பிதாவாய் தகப்பனாய் மாற்றினார். மோசே அழைச்சார். 430 வருடமாய் அடிமைகளாய் கிடந்த ஜனங்களை விடுதலையாக்குவதற்காய் அழைக்கிறார். இந்த காலை நேரத்தில் உன்னுடைய நிலைமை என்னவாய் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்க வந்திருக்கிறார். நான் கடந்து சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். என்னங்க அர்த்தம்? எவ்வளவு முறை வாச்சிருக்கீங்க இந்த வசனத்தை? வாச்சதே இல்லையா? வாச்சிருக்கேன். ஐயா சொல்ற வாச்சிருக்கிறோம். நான் ரொம்ப படிச்சவங்க கிடையாது, ரொம்ப குறவு தான். சொல்லுங்களேன். முள்ளில் உதைக்கிறது கடினமா? குத்து. இது காலில் குத்து அப்படின்னு நல்லது. இது இந்தியாவில் இருக்கிற ஒரு பழமொழி அல்ல. இந்தியாவில் இருக்கிற ஒரு பழமொழி அல்ல. இது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு பழமொழி. அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குதிரைகள், அடங்காத குதிரை, கழுதை, கோவேறு கழுதை பிரயாணம் பண்றதுக்கு ஏறி உட்காரும் போது இதை தன்னை மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன பண்ணாதுங்க, ஏற்றுக்கொள்ளாத, உதறி தள்ளிட்டு போயிடு. அப்ப இந்த குதிரையை அடக்குவதற்காக இவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த குதிரையை சுற்றிலுமாக ஒரு வேலி அடைப்பார்கள். சுற்றி வேலி அடைக்கும் போது அங்கே அந்த குதிரை நிற்கும் போது என்ன பண்ணுமா, குதிரை காலை தூக்குனா தான் கீழே தள்ள முடியும். சரிங்களா? காலை தூக்கி உதறனா தான் என்ன பண்ண முடியுங்க, தன் மேலே இருக்கிற நபர் என்ன பண்ண முடியுங்க, கீழே தள்ள முடியும். அப்போ இந்த குதிரைகள் தன்னை கீழே தள்ளுறதுக்காக காலை தூக்கி உதறு. அப்போ அந்த குதிரை சுற்றிலுமாக அந்த வேலி அடைத்திருப்பாங்க. அந்த வேலியில முள் இருக்கு. இந்த குதிரை என்ன பண்ணுது தெரியுங்களா? காலை என்ன பண்ணுங்க, உதறு. அப்போ என்ன பண்ணுமா, குத்து. அப்போ அதே போலதான் இன்றைக்கு சவுளை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன பண்ற? முள்ளில் உதைக்கிறது கடினமா. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் யாராய் இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்வோம் என்றால் அவர் நம்மை தொடுகிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். அடுத்ததாய் வாசிங்க, வாசிப்போம். ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு கீழே விழுந்த இவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்றாரு? நீ
எழுந்து பிரியமான தேவ சபையே, நீ இருக்கிற இடத்திலிருந்து எழ வேண்டும் என்றால் கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? நீ இருக்கிற இடம் என்னப்பட்ட இடம், எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது தெரியுமா? உன்னை குருடாக்கின இடமா இருக்கிறது. நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடங்க? குருடாக்கப்பட்ட இடம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட குருட்டாட்டம் இருக்குங்கிறத ஒரு வசனத்தின் சொல்லிட்டு நம்ம கடந்து செல்லும். வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் தான் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 18வது வசனத்தை வாசிங்க. 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று. ஆகவே கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். நீ என்ன பண்ணுவான்? அதாவது 16வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இதே சம்பவத்தை தான் அங்க சொல்றாரு. நீ எழுந்து காலூன்றி நில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, யார் ஏன் அதை செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இருளை விட்டு, இவங்க இப்ப ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களா? அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்த. அடுத்த வார்த்தை என்னவா? பிரியமான தேவ ஜனமே, ஏன் நாம் எழ வேண்டும் என்றால் நாம் இருக்கிற இடம் இருள் சூழ்ந்த இடமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமி எப்படிப்பட்ட இடமா இருக்குதுங்க? பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் எங்க திரும்பினாலும் பாருங்க அநீதியான காரியம். பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவருடைய வருகையில விசுவாசத்தை காண்பீரோ என்று சொன்னது போல விசுவாசம் இல்லாத செயல்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. பல காரியங்கள் டிவியில பார்க்கிறோம், நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோம். அக்கிரம மிகுதியினாலே என்ன ஆகி கொண்டிருக்குதுங்க? அநேகருடைய அன்பு என்ன ஆகிட்டு இருக்குதுங்க? தனிஞ்சு போய் கொண்டிருக்கிறது. ஒருத்தனை ஏமாத்துறான், போன்ல ஏமாத்துறான். ஹோட்டல் கடையில் போயிட்டு கூகுள் பே பண்ணலன்னா காசு இல்லை, நம்மளை என்ன பண்ணிடுறான்? இல்லைன்னா பாத்திரங்கள் சொல்றான். தோத்துறோம். வெட்டவெல்லாம் வேண்டாங்க, சாப்பிட்டு வெட்டிட்டாங்க. பாருங்க, ஐயா படிச்சிருக்காரு, வெட்டிட்டாங்க. தோத்துறோம். பாருங்க, காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, சாத்தான் கட்டி வைத்திருக்கிற உலகம். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட நிலைமையில பவுலிடத்துல சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதை நான் என்ன பண்ணுவேன்? நீ எழுந்து என்னங்க எங்க போ, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்க நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். பிரியமானவர்களே, இங்க வசனம் சொல்லுகிறது. 10வது வசனத்தை வாசிங்கள. தமஸ்கோவிலே அனனியா என்னும் பேருள்ள சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் பார்க்கிறோம், இந்த தரையிலே விழுந்த கேள்வி கேட்ட இந்த சவுல் இப்ப என்ன செய்யறான்? என்ன பண்றானா? ஜெபம் பண்ணுகிறான். இவனுக்கு பேரே ஜெபம் தான். அல்லேலூயா சொல்லுங்கள. இவனுக்கு பேரு என்னவா? நான் பின்னால வர ஏன் அவன் ஜெபம் பண்ணான்னு சொல்றேன். இப்ப பாக்குறோம், அங்கே அவன் எழுந்து பட்டணத்துக்குள் போகிற போது இவனுக்காக யார் வர? ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாங்க? அனனியாங்கிற ஒரு மனுஷங்கிட்ட பேசுறாரு. பிரியமானவர்களே, இந்த அனனியா பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வரேன். இந்த அனனியாவை யார் என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இந்த சவுல் யாரை கட்ட வந்தான் தெரியுங்களா? இந்த அனனியாவை கட்டத்தான் வந்தான். 13வது வசனத்தை வாசிங்களே. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து நான் அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அடுத்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, வாசிங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியனிடத்துல என்ன பெற்றிருக்கிறானா? அதிகாரம் பெற்றிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? வாசிச்சு பார்த்துக் கொள்ளுங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு ரொம்ப ஆண்டவர் மேல பொறாமை. என்ன பொறாமை தெரியுமா? அவனே கொலை பண்ணிட்டு சுத்திட்டு திரிகிறான். அவனே விசுவாசியே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கொலை பண்றான், பிடிச்சு கட்டி கொண்டு போய் சிங்கத்து முன்னால போடுறான், தலையை வெட்டுறான். இவனுக்காக நீங்க வந்து இறங்கி பேசுற. அவர் சொல்றாரு, நான் பயன்படுத்துகிற பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா கர்த்தர் யாரெல்லாம் பயன்படுத்துவார் தெரியுமா? கொலைகாரனை கூட பயன்படுத்துவார்.
அல்லேலூயா சொல்லுங்க. யாரை பயன்படுத்துவாரு சொல்லுங்க? யாரை பயன்படுத்துவாரு? கொலைகாரனை கூட பயன்படுத்துவார். வசனம் சொல்லுகிறது. மேலே அந்த அனனியாவை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். இவங்க பார்க்குறோம், இங்கேயும் உம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இந்த பாரப்பழத்தில் நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுக்காய் கிரியை செய்ய என் ஆண்டவர் கடந்து வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு நான் சபைக்கு வரேன்னா, ஒன்று நன்றி சொல்ல வர்றேன், 2 எதுக்கு வரேன் தெரியுமா? என்னை காத்து கொள்ளுவதற்காக, என்னை பரலோகத்திற்கு நேராக என்னை காத்து கொள்ளுவதற்காகத்தான் சபைக்கு வரோம். இன்னைக்கு சபையில் வந்தால் ராத்திரி லைட் அடிக்கிற மாதிரி டபக்குன்னு லைட் அடித்து ஆடுறான். அங்கே ஒரு ஆட்டம் ஆடுறான், இங்கே ஒரு ஆட்டம் ஆடுறான். சில பேர் தமிழ் பாட்டு பாடுறாங்க, என்ன பாட்டு பாடுறாங்கன்னே தெரியல. அது தமிழா, தெலுங்கா, இந்தியா, மலையாளமா, உருதா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் கேட்டால் தமிழ் பாட்டு அப்படிங்கிறான். இந்த காலத்தில் என்னன்னு தெரியல. ஆனால் அன்னைக்கெல்லாம் சாருன்னு அவரோஜினி அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் மது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், வாழ்நாளெல்லாம் மது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்ல என் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை. சொல்லிட்டே இருங்க. சொல்லிட்டே இருங்க. இன்னும் தேவை. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் கஷ்ட நேரத்தில், பாடு நேரத்தில், சஞ்சல நேரத்தில், கடன் பார நேரத்தில், கஷ்டப்படுற நேரத்தில், கண்ணீர் விடுகிற நேரத்தில் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. இன்னும் தேவை கிருபை. உங்களோட கிரியை செய்கிற ஆண்டவரை உங்களால் உணர முடியும். உங்களை ஆறுதல் படுத்துகிற ஆவியானவரை உங்களால் உணர முடியும். தமஸ்குவிலே இப்படி ஆராதித்து கொண்டிருந்த அனனியா என்கிற தேவ மனிதனை கட்டுவதற்காக இவன் அதிகாரத்தோடு வந்தான். ஆனால் அதே தேவ மனிதன் அங்கே ஆராதித்த நேரத்தில் அவனை ரோட்டிலே வைத்து அடித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? யாரு ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் அவர்களை தண்டிக்கிறவராய் இருக்கிறார். இந்த பாரப்பழத்தில் ஆராதிக்கிற உனக்கு விரோதமாய் யார் எழும்பி வந்தாலும் அவர்களை என் ஆண்டவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க. அதனால தான் சொன்னேன், பின்னால சொன்ன பாருங்க. இவன் என்ன செய்தானா? இங்கேயும் உம்மை ஆராதிக்கிறவர்கள். யாரை கட்ட வந்தாங்க? யாரை கட்ட வந்தான்? இங்கேயும். அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இங்கே யாரை கட்ட வந்தா? இங்கே இந்த பாரப்பழத்தில் ஆராதிக்கிற உங்களை கட்டவர். இந்த நேரத்தில் ஆவியானவர் அவன் எடுத்து போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் யாருக்காக கிரியை செய்வார்? அல்லேலூயா சொல்லுங்க. இங்க எல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, கை தட்டுவோம், அவங்களுக்காக கை தட்டுவோம். செபிக்க தொடங்கினா உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. செபிக்கிற மனிதனுக்காய் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாங்க. இப்ப என்ன பண்ணானா? ஜெபம் பண்ண தொடங்கிட்டான். அப்ப ஜெபிக்கிறவளை யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். துன்பப்படுத்துறவளையும் கர்த்தர் பார்க்கிறாரு, ஜெபிக்கிறவளையும் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ பாருங்க, என் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிற உங்களை பார்க்கிறார். வேகமாக பார்க்கலாம், வேகமாக பாருங்க. அடுத்த வசனத்தை அடுத்த இதுக்கு போவோம். வாசிங்க. ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் அதில் வாசிக்கலாம். 2வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு
ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். 3 வாசிங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். வாசிங்க. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தார். இங்க பார்க்கிற ஜெபம் அந்த காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. பிரியமான தேவ சபையே, உன்னை யார் என்று அடையாளம் காட்ட வேண்டும் என்றால், யார் என்று கேட்ட அந்த ஆண்டவர் இப்போ சவுலை பவுலாய் மாற்றின பின்பாக இப்போ ஒரு காரியம் நடக்கிறது. இவனுடைய முதல் ஸ்டெப் இங்கே தான் பார்க்குறோம். இவன் இந்த யார் என்று கேட்ட இந்த சவுலை பவுலாய் மாற்றுகிறார். மேல வசனம் வாசிங்க. 2வது வசனத்தை 1வது வசனத்தை வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும். இங்க யாருங்க? சவுல். எப்படி இருக்கிறாரா? சவுல் யாரா இருக்கிறாருங்க? தீர்க்கதரிசி. அடுத்த வார்த்தை என்னவா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுவோமா? துன்பப்படுத்தினவன் விசுவாசிகளுக்கு விரோதமாய் வந்தவனை இப்ப கர்த்தர் என்னவா மாத்தி வச்சிருக்காரு. அடுத்தது எப்படி வந்துச்சு தெரியுமா? இது ஜெபத்தினால வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஜெபம் பண்ண உன்னுடைய பொசிஷன் மாறும். இந்த திருப்பூர் பட்டணத்தில் நீ ஜெபம் பண்ணுனா அவனை கர்த்தர் தீர்க்கதரிசியா மாத்துவார். நீ ஜெபம் பண்ணவனை போதகரா மாத்துவார். நீ ஜெபம் பண்ணவனை சுவிசேஷகரா மாத்துவார். நீ ஜெபம் பண்ணவனை அப்போஸ்தலனா மாத்துவார். நீ ஜெபம் பண்ணவனை மெய்ப்பனாய் மாத்துவார். 5 விதமான ஊழிய இந்த சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபையில கர்த்தர் கட்டுவார். இன்னைக்கு ஜெபிக்காத ஆளுதான் அங்கே இங்கே அலைபாய்கிற ஆளா இருக்கிறீங்க. ஆனா ஜெபித்தா கர்த்தர் உங்களிடத்துல இடைப்படுவார். இங்க என்ன நடந்ததா? இவங்க ஜெபம் பண்றாங்க. யார் இறங்கி வரா பாருங்க. 2வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு. முதல்ல சொல்லுங்க, ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். இயேசு உங்களோட வருவார். ஜெபம் பண்ணா, முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், நான் மறந்துட்டேன். ஜெபம் பண்ணா கர்த்தர் இயேசு உங்களுக்காக கிரியை செய்வாரா? இறங்கி வருவாரா? சொல்லுங்க. ஜெபம் பண்ணா கர்த்தர் கூட வருவார். ஜெபம் பண்ணா பரிசுத்த ஆவி இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்றாங்க, ஆவியானவர் இறங்கி வர்றாரு. இந்த சபையில நீ ஜெபம் பண்ணா ஆவியானவர் இறங்கி வருவார், உங்களை பிரித்தெடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க பாருங்க, 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. எல்லா அப்போஸ்தலர் நடபடிகள் வேற எங்கேயும் போகல. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இங்க ஒருத்தர் வாசிக்கிறாங்க. ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்னாச்சு? அசைந்தது. என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ ஜெபம் பண்ண நீ எதனால நிரப்பப்படுவாய்? சொல்லுங்க, எதனால் நிரப்பப்படுவாய்? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபங்கிற வார்த்தையே தெரியல, ஜெபிக்கிறது இல்லை. சும்மா சபைக்கு போறது, காலையில குளிச்சு முழுங்கி பைபிள் எடுத்துட்டு அப்படியே டங்கு டங்குன்னு வந்துட்டு டங்கு டங்குன்னு போறது இல்ல. நீ ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபித்தான் தான் கர்த்தரோடு பேசுவார். ஜெபிங்க பிரியமானவர்களே. ஐயா நிறைய அறிவிப்பு, பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம் எல்லாம் சொல்றாரு. இந்த ஜெபம் காலையில் 5 மணி ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம். அந்த நாளை தொடங்குறதுக்கு முன்னால ஜெபத்தோட தொடங்கி பாருங்களேன், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு மாத்திரம் நீங்க தடை பண்ணாதீங்க, தூங்காதீங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தர் கிரியை செய்றார். நான் சொல்லல, பைபிளே சொல்லி தருது. இங்க ஜெபம் பண்ணாங்க, ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் வேகம் எடுத்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம் வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமா, நீங்க பார்க்கிற வசனம் சொல்லுகிறது, அக்கினிமயமான நாவுகள். இந்த மேல் வீட்டிலே 120 பேர் அன்னைக்கு வந்து சவுல் போன்றவர்கள் அந்த சீசர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் இவர்கள் மேல் வீட்டில் தைரியமா கூடி ஜெபிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தந்த பின்பாக
அங்கே இருந்த அநேக அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்தது. என்ன செஞ்சாங்க? பேதுரையும் யோவானையும் பிடிச்சு அடித்து அங்கே வேத பாரகர் ஆசாரியர்களெல்லாம் இந்த சீசர்களை இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க. ஆனால் அப்படி இருந்த நேரத்தில் இவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்த நேரத்தில் என்னாச்சு பாருங்க, சூத்திரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த காலத்தில் நமக்கு தேவையானது என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். வேற ஒன்றும் வேண்டாம். சினிமா பார்த்து மனம் திரும்ப முடியாது. இன்னைக்கு நிறைய அம்மாமார் சீரியலுக்கு கடுமையாக இருக்காங்க. பைபிள் படிக்கிறோமோ இல்லையோ, குடும்ப ஜெபம் நடத்துதோ இல்லையோ, சாயந்தரம் 7 மணி ஆனால் என்ன ஆயிடுதுங்க சொல்லுங்க? யார் சொல்றது? தோத்துறோம். நிறைய ஐயாமாருக்கு இந்த சீரியல்னாலேயே சூடான தோசை கிடைக்கிறது இல்லை. பாவம், தோசையை சுட்டு வச்சுட்டு நீ தின்னு போனா என்ன பார்க்குற? சீரியல் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. சினிமா உன்னை பரலோகம் கொண்டு போகாது. உலக பிரகாரமான காரியம் பரலோகம் கொண்டு போகாது. உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் வேணும் என்றால் தேவ அபிஷேகம் வேணும். இந்த சவுல் தெரிந்து கொண்டான், என் பார்வை மாற வேணும். நீங்க பாருங்க, திரும்ப அந்த 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, நடந்தது பார்க்கிறோம். வாசிங்க, என்ன செஞ்சாருன்னு பாருங்க. வாசிக்கலாம், வாசிங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. 9:17 வாசிங்க. அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவிலே சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரர் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இவன் வாழ்க்கையில தமஸ்குவில் இருக்கிற சீசர்களை அதாவது கட்டும்படியாக வந்தான். ஆனால் இப்போ நடந்தது என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திரம். என்ன நடந்ததா? சீசருடனே தங்கும்படியாய் ஆனது. எந்த சீசனை கட்ட வந்தானோ, எந்த சீசனை கொலை பண்ண வந்தானோ, அந்த சீசரிடத்தில் தஞ்சமடையும்படியாக அந்த சீசரோடு கூட தங்கியிருக்கும்படி ஆனது. என்ன நடந்தது? அனனியா போய் கரங்களை வைத்து ஜெபித்தான். உடனே அவனுடைய கண்களில் இருந்து செதில்கள் விழுந்தது. அடுத்தது என்ன நடந்ததாம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். இந்த சபை உங்களுக்கு இருக்கிறது எதுக்காக தெரியுங்களா? தேவ அபிஷேகம் பெறுவதற்காக கர்த்தர் இந்த மனுஷனை இங்கே அனுப்பி வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த வாலிப நாட்கள்ல இருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவருக்கு ஒரு வைராக்கியம், கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே இருக்கிற தாளந்துகளை எல்லாம் ஏன் தேவ ஜனங்களுக்காக இந்த மனிதன் பயன்படுத்துகிறார் என்றால் கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்லா வாசிக்கிற. இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு வாச்சார் என் பாட்டுக்கு. 14 வருஷத்துக்கு முன்னால அந்த ஏஜி சபையில், அடையார் ஏஜி சபையில் அவர் தான் வாச்சார். பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட தேவ மனிதனை கர்த்தர் இங்கே அனுப்பிச்சிருக்கிறார்னா சும்மா அனுப்பல, ஒரு நோக்கத்தோடு அனுப்பிச்சிருக்கிறார். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அது நீங்கள் சும்மா வந்ததில்லை, தேவ திட்டத்தின்படி வந்திருக்கீங்க. இந்த இடத்துல இருக்கிற நீங்கள், இந்த சபை உங்களுக்கு என்ன தருகிறது என்றால் தேவ அபிஷேகத்தை தருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லலாமா? வேகமா பார்க்கலைங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செஞ்சானா? தாமதமின்றி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று என்ன செஞ்சானா? ஆம் பிரியமானவர்களே, யார் என்று கேட்ட அந்த மனிதனை இப்ப யாராய் மாற்றி இருக்கிறார் தெரியுமா? பிரசங்கியாய் மாற்றி இருக்கிறார். யார் என்று கேட்ட மனிதனை இப்ப யாரா மாத்தி வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு நீங்களும் அப்படித்தான் கேட்கலாம். ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கலாம். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதில் இருக்கிறது. யாருன்னு கேட்டா உங்களை யாராய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார். இந்த சபையில நிறைய பேரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் சவுளை பயன்படுத்தினவர், சவுளை பவுலாய் மாற்றினவர் உங்களையும் மாற்ற விரும்புகிறார். நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய்? சபைக்கு விரோதமாக ஜெபிக்காம, வேதம் படிக்காம, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாம இருப்பாய் என்றால் இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார், உன்னை மாற்றுவார். அப்படின்னா யாரை மாற்றுவார் என்றால் ஜெபிக்கிறவர்களை மாற்றுவார். எல்லா கண்களும் மூடுவோம், எல்லார் கண்களும் மூடுவோம். சகோதரனே, உன்னை கர்த்தர் பார்க்கிறார். சவுளை போல உன்னை கர்த்தர் பார்க்கிறார். நீதானா லாபானாதானா? உன் வாழ்க்கை மாறுவதற்காக, உன் வாழ்க்கை மாறுவதற்காக
ஒப்புக்கொடு. இந்த காலை நேரத்தில் ஒப்புக்கொடு. ஆம் ஆண்டவரே, நான் திரும்ப திரும்ப பின்வாங்கி போறேன். ஆம் சகோதரனே, நிலையான அந்த விசுவாசத்தில் நிற்பாயாக. ஒரு சகோதரி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு கடைசி தருணத்துக்கு போய் நின்ற நீங்க, கர்த்தர் உங்களை சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஆனாலும் திரும்ப உங்களால கர்த்தருக்குள்ள நெருங்கி வர முடியல. அந்த பழைய காரியம் உங்க மனத்துல வந்து உங்களை பல முறை உங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு சகோதரியே. கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க. இந்த பாடலுடைய வரிதான், துணை வேண்டும் தகப்பனே, இந்த உலகில என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவ எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று எழுதும். ஆவியானவரே, எனக்குள்ள அந்த ஜெப ஆவிய வைங்க. ஒரு ரபா சந்தல ரபனதனா. சில பேருக்கு ஜெபிக்க முடியல. ஒப்பு கொடுப்பமா. ஒரு ரபா சந்தல ரபனதனா நீதுல ரபனதனா கௌரபல துரபலபா. ஆண்டவரே, இந்த சபையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ தானால கௌரபல துரபலபா. ஓ ஹalleluya. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் இவைகளை மேற்கொள்ளாது. இந்த ஓசன்னா ஏஜி சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் இந்த சபையை மேன்மையாய் வைக்க போகிறார். நீதால ரபானாதானா. நம்முடைய அப்போஸ்தலனாகிய அடியேன் சொல்லுகிறேன், இந்த சபை மேன்மையாய் விளங்கும். நீதுல ரபானாதானா. நீங்க எல்லாம் இந்த சபையுடைய அஸ்திவாரங்கள். இந்த பாரப்பாளையம் பகுதியில நீங்கள் எல்லாம் தலைக்கு மூளைக்கல்லாக இந்த சபையுடைய அஸ்திவாரமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஜெபிங்க. தேவ அபிஷேகத்தினால நிரம்பி ஜெபிங்க. ஜெப குறைவு, குடும்பத்துல ஜெப குறைவு, தனிப்பட்ட வாழ்விலே ஜெப குறைவு கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். ஒப்பு கொடுங்க. நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான பாஸ்டமாவுக்காக குடும்பத்தாருக்காக, சபை மக்களுக்காய், விசுவாசிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் என்று கேட்ட சவுளை பவுலாய் மாற்றினீர் ஆண்டவரே. யார் என்று அடையாளம் காட்டி கொடுத்த பேதுருவுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நாங்களும் சவுளை போல் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை ஆவியானவர் எங்கள் மீது வரும்போது நாங்கள் யார் என்று அடையாளம் காட்டப்படுவோம் ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபை பெருகட்டும், ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே.